ஈரோட்டில் உள்ள வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் தற்போது சுற்றுலா பயணிகளை அதிகளவில் ஈர்த்து வருகிறது. அதை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. மனதை பரவசப்படுத்தும் பறவைகளின் கீச்சுக்குரல், மனநிறைவை ஏற்படுத்தும் அமைதியான சூழல் என மகிழ்ச்சியுடன் பயனுள்ள விடுமுறையாக கழிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டும் முக்கிய இடமாக இருப்பது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். ஈரோடு மாநகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் உள்ளது. இது 1996ஆம் ஆண்டு இந்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகத்தால் நிறுவப்பட்டது. 200 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த சரணாலயம் பல வகையான பறவைகளின் வாழ்விடமாக காணப்படுகிறது. இங்கு பல்வேறு நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் ஆண்டுதோறும் வருகை தருகின்றன. இயற்கை எழில்மிகு அமைப்புடன் திகழ்ந்து வரும் சரணாலயம் ஈரோடு வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருகின்றது. வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தை கண்டுகளிக்க காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. நவம்பர் மாதம் தொடங்கி மார்ச் வரையிலான காலகட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக இந்த சரணாலயத்திற்கு வந்து செல்கின்றன. இந்த சரணாலயத்துக்கு மழை பெய்யும் போதும் கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடப்படும் போதும் நீர்வரத்து ஏற்படுகிறது. அதன் கசிவு நீர் பறவைகள் சரணாலயத்துக்கு வருகிறது. இச்சரணாலயத்தை பறவைகளை காண பல ஆய்வு கோபுரங்கள் இந்த ஏரியை சுற்றி உள்ளன. இந்த ஏரி தமிழ்நாடு அரசால் பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள பறவைகளை காண காலை மற்றும் மாலை நேரங்கள் சிறந்ததாக கூறப்படுகின்றது. பறவைகள் கூட்டமாக பறந்து செல்வதை பார்க்கவும் தண்ணீரில் மீன்களை பிடித்து சாப்பிடும் காட்சியை காணவும் மிகவும் ரம்மியமாக உள்ளதாக கூறுகின்றனர் சுற்றுலா பயணிகள். நீர்நிலையில் வாழக்கூடிய பறவைகள் இங்கே உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. இது ஒரு சிறப்பான இடமா எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட 76 ஹெக்டேரில் இந்த நீர்நிலை இருக்கிறதாக இந்த அறிவிப்பில் நான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு நகரத்துக்குள்ளிருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி இந்த வெள்ளோடு இருக்கிறதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 76 வகையான பறவைகள் இங்கே வர்றதாக அவங்களுடைய அறிவிப்பில் நான் பார்த்தேன். இன்னும் மக்கள் மத்தியில் இந்த பறவைகளுடைய வாழ்வியலை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வெள்ளோடு சரணாலயத்தில் நிறையா மக்கள் பார்க்கக்கூடியதாக கண்காட்சியை கொண்டு வரோன்னு PDF போட்டு அவங்க ஒரு சிறு தொகையை வசூலிச்சுட்டு இங்கே என்னென்ன பறவைகள் வருது, எந்த மாதங்களில் வருது, அது எந்த மாதங்களில் இனப்பெருக்கத்தை கொடுக்குது, எந்த நாட்டு பறவைகள் இங்கே வருது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கணும். மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில வசதிகளை பண்ணாங்கன்னா இன்னும் அடுத்த தலைமுறைக்கு இந்த பறவைகளை பற்றியான விழிப்புணர்வு ரொம்ப தூய்மையாக வச்சுருக்காங்க. அது மனசுக்கு நெகிழ்வூட்டக்கூடியதாக இருக்குது. இன்னும் நிறையா விடுமுறை நாட்களில் இந்த வசதிகளை உருவாக்கினா இந்த சரணாலயம் இன்னும் சிறப்பாக பல வசதிகளை அளிக்கக்கூடிய ஒரு தகவல் மையமாக இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். இங்கு பெரிய நீர்க்காகம், சிறிய நீர்க்காகம், பாம்பு தாரா, ஆமைக்கோழி, நீலவால் இலைக்கோழி, கொசு உள்ளான், நாரை, சாம்பல் நாரை, அழை, மூக்குவாத்து, விரால் அடிப்பான், வல்லூறு, கௌதாரி, கொண்டைக்குயில் என 100க்கும் மேற்பட்ட வகை பறவைகள் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கண்களுக்கு விருந்தாக காட்சி தருகிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தினசரி ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு பார்வையிட்டு சென்று வருகின்றனர். ஃபேமிலியோட வந்தால் மார்னிங் வந்தோம்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம்னா கூட ஈவினிங் வரைக்கும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். நல்லாயிருக்கு. வேறு ஏதாவது வசதிகள் செஞ்சு வேணுமா? வசதிங்க ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, உள்ள ரெஸ்ட் ரூம் இருக்குது. பட் இன்னும் ஓப்பன் இல்லை. அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் பொதுமக்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அமைதியான முறையில் சரணாலயத்தை சுற்றி அங்கு வரும் பறவைகளை பைனாகுலர் மூலம் கண்டு ரசித்தும் பறவைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் எவ்வித சத்தமும் இன்றி அமைதியாக கண்டு ரசித்து செல்கின்றனர். மேலும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளான கழிப்பறை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சத்தியம் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் வேலுச்சாமியுடன் செய்திக்குழு.